ஆனா எனக்கு நாளைக்கே Dress வேணும்னே. ஆன்லைன்ல வாங்க முடியாது. ஏதாவது ஒரு பக்கத்துல நல்ல கடையா இருந்தா சொல்லுங்க. Dress வாங்கணும். என்கேஜ்மென்ட்க்குனா பேசாம போத்தீஸ் போயிடலாமா? சார் போத்தீஸ்க்கு போங்க, அங்க நல்லா இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படியா? சரி ஓகே, போத்தீஸ்க்கே போவோம். அப்படியா? சரி ஓகேண்ணே, போத்தீஸ்க்கே போறேன். நிம்மதி வா உள்ள போலாம். சரிடி. கடை எங்க இருக்கு? ஓ இங்கதான் இருக்கா? அண்ணனும் போத்தீஸ் தானே சொன்னாரு. சரி இங்கே எடுத்துருவோம். சார் வாங்க சார், என்ன பார்க்கணும்? ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட்க்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஓகே சார், கோட் சூட் மாடலையும் இருக்கு, ஷெர்வானி மாடலையும் இருக்கு சார். உங்களுக்கு என்ன டைப் வேணும்? ஷெர்வானி மாதிரி ஃபர்ஸ்ட் காட்டுங்க, அப்புறம் நான் கோட் சூட் பார்க்குறேன். ஓகே சார், பொண்ணோட ட்ரெஸ் எதுவும் கையில் வச்சிருக்கீங்களா? ஹலோ, நான் எதுக்கு ஏதோ ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை கையில் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கணும்? ஐயோ சார், நான் அப்படி கேட்கல. உங்க வருங்கால மனைவியோட நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுத்திருப்பீங்கல்ல, அவங்களோட சாரியோ இல்ல லெஹங்காவோ அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அது கலர் மேட்ச் பண்ணி காட்டுவேன், அதுக்காக கேட்டேன் சார். வருங்கால மனைவியா? ஐயோ, இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு பிளான போட்டு போட்டு என் மண்டை வெடிச்சிரும் போல. அந்த தவக்கல மூஞ்சிக்கு இத பத்திலாம் ஒண்ணுமே அக்கறை இல்ல. அது பாட்டுக்கு எங்க சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியல. மேம் வாங்க, என்ன பார்க்கணும் மேம்? டிசைனர் சாரீஸ் காட்டுறீங்களா? ஒரு 6000 அந்த ரேஞ்ச்ல. ஷியோர் மேம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஹே நிம்மதி, என்னடி கொஞ்சம் காஸ்ட்லியா போலான்னு தோணுதுடி. 6000க்கு ரொம்ப சிம்பிளா தானே இருக்கும். அந்த முகரக்கட்ட பக்கத்துல நிக்கிறதுக்கு இது போதும். ஏய், அவரை ஏன்டி யோசிக்கிற? உன்னை யோசி, நீ அழகா தெரிய வேணாமா? அடியே, அவங்களே நிக்க போற கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் போனா போதுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டி நீ வேற இத கூட எடுக்கலனா அப்புறம் அதுக்கும் திட்டுவாங்க. அடிக்கடி நிக்க போற கல்யாணம்ன்ற எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குடி. டபக்குன்னு தாலி கட்டிட்டாருனா என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் விட்டுருவேனா நானு? வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம அவனுக்கும் என்ன சுத்தமா பிடிக்காதுடி. ஹே லூசா நீ, இந்த பசங்களை எல்லாம் நம்பவே கூடாது. நம்மளோட கேரக்டர் எப்ப வேணா அவங்களுக்கு பிடிக்கலாம், எப்ப வேணா அவங்க மனசும் மாறலாம். பாத்துக்கிறேன், நானும் முடிஞ்ச வரைக்கும் அவனை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேற வழி இல்ல. இன்னும் 2 டேஸ்ல என்கேஜ்மெண்ட்ல, அதுல போய் என்ன கூத்து பண்ண போறேன்னு தெரியல. சார், நீங்க கேட்ட பொண்ணோட மேட்சிங் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட இல்ல. சும்மா ஏதோ ஒன்று காட்டுங்க சார். நிக்க போற கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் வேற, அதுக்கு ட்ரெஸ் ஒரு கேடு. சும்மா காட்டுங்க. சரிங்க சார், நீங்க உட்காருங்க. ஹலோமா. டே ஆதி, 2 பேரும் கடைக்கு போயிட்டீங்களா? 2 பேருமா? வந்துட்டோமா, கடையில தான் இருக்கோம். அப்படியா? சரிப்பா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கூட. என்ன அது வேண்டாம் இது வேண்டாம்னு நீ எதுவும் சொல்லாத. அந்த பொண்ணு மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அப்படியே எடுக்கட்டும். எடுக்கட்டும். அதுல எனக்கு என்ன பிரச்சனை? ஆமா ஆதி, விலை காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் சொல்லாத என்ன. ஏமா, அது அந்த பொண்ணோட காசு, அது எவ்வளவுக்கு வேணாலும் எடுக்கட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லம்மா. அந்த பொண்ணோட காசுல எடுக்குதா? டெலூசு, நம்ம தாண்டா அந்த பொண்ணுக்கு எடுத்து தரணும். எது? அப்படியெல்லாம் நல்லா எடுத்துட முடியாது. மா போங்கம்மா. டேய், நிச்சயதார்த்த புடவை முகூர்த்த புடவை எல்லாம் நம்ம வீட்ல இருந்து தாண்டா எடுத்து தரணும். கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, அவ எடுத்துட்டு போட்டோம், நம்ம தான் எடுத்து கொடுத்தோம்னு சமாளிச்சிருவோம். ஓ அப்படியாமா? சரி, இதெல்லாம் எனக்கு தெரியாதே. தெரிஞ்சுக்கோ ஆதி, நல்லா தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு, Dress எடுத்து அந்த பொண்ணு கையிலே கொடுத்து அமிச்சிராத. நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வா. நம்ம அப்பதான் தட்டுல வச்சு கொடுத்து அந்த பொண்ணு நிச்சயத்தப்ப மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மோதிரம் போட முடியும். ஐயோ, இது வேறயா? இப்ப அவளை நான் எங்க போய் பிடிப்பேன்? ஆதி. சரிம்மா, சரி, வரும்போது எடுத்துட்டு வரணுமா? சரி. ஆமாண்டா, அதே மாதிரி நீ உன்னோட Dress அந்த பொண்ணு கையில கொடுத்துரு. அவங்க எடுத்துட்டு வந்துக்குவாங்க. அவங்க உனக்கு வச்சு கொடுக்கும் போது நீ அதை மாத்திட்டு வரணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் எவமா கண்டுபிடிச்சிருக்கீங்க? ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. சரி வைங்க, நான் அந்த பொண்ணோட சாரி எடுத்துட்டு வரேன். என்னோட ட்ரெஸ்ஸ அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப தாண்டா அழுத்துக்கிற. சரி, என் மருமக கிட்ட போனை கொடு, ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். ஐயோ, மருமகளுக்கு இப்ப நான் எங்க போறது? என்ன ஆதி சொன்ன? புரியல. இல்லம்மா, அந்த பொண்ணு பாத்ரூம் போயிருக்கு. அப்படியா? சரி, என் கூட பேசிட்டே இரு. நிம்மதி வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட போனை கொடு. வெள்ளங்கீரம். மேம், இந்த பண்டில் ஃபுல்லாவே ஜார்ஜெட் வர்க் கொண்ட டிசைனர் சாரீஸ் தான். எல்லாமே 6000 மிஞ்சி போனா ஒரு 7500 வரைக்கும் இந்த பண்டில்ஸ்ல இருக்கு மேம். என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் விரிச்சு காட்டுறேன். ஓ ஓகே. எனக்கு அந்த பீச் கலர் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் விரிச்சு காட்டுறீங்களா? ஷூர் மேம். பாருங்க மேம், நீங்க கேட்ட பீச் கலர் ஃபுல்லாவே ஜார்ஜெட் வர்க்ஸ் இருக்கு. வாவ் ஸ்ரீ, இது நல்லா இருக்குல்லடி? நல்லா இருக்குடி. உனக்கு இது சூப்பராவே சூட் ஆகும். எடு. இதோட பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? இது 6850 மேம். டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா? இல்ல மேம், காட்டன் கலெக்ஷன்ஸ்க்கு தான் சம்மர் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஆனா டிசைனர் சாரீஸ்க்கெல்லாம் இப்போ எந்த ஆஃபரும் இல்ல மேம். என்ன தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், இல்லனா ஆடி 18, ரம்ஜான் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சாரீஸ்க்கெல்லாம் ஆஃபர் இருக்கும்.
ஹலோ டேய் வண்டியா தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கியா ஓகே ஓகே 2 மினிட்ஸ்ல வரேரு ஸ்ரீ யாருடி வேற யாரு என் ஆள் கிருஷ்ணா தான் அவனுக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருதுடி சரி அவனுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்கலாமேன்னு நான் இன்னைக்கு போத்தீஸ் வரேன் வரியான்னு கேட்டேன் அவனும் வரேன்னு சொல்லிட்டான் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கானாமா நான் போய் ஒரு 10 மினிட்ஸ்ல அவனுக்கு ஒரு ஷர்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு வந்துறவா பல்ல பேத்துருவேன் ஏண்டி இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல வாள் கூட வரதுனா தனியா வர மாட்டியா என்ன இங்க தனியா விட்டுட்டு போற ஆமா நீ அப்படியே சின்ன குட்டி பப்பா உன்னை போய் நடுக்காட்டுல போய் விட்டுட்டு போறேனா இது இவ்ளோ பெரிய கடையில நீ என்ன தொலைஞ்சா போற எடுத்துட்டீனா ஃபோன் பண்ண போற நானே எடுத்து முடிச்சிட்டேனா கீழ வரேன் போய் தொலை இந்த லவ் பண்றதுங்கள எல்லாம் கூட வச்சுக்கிட்டா இப்படிதான் இத தனியா வச்சிருங்க என் ஃப்ரெண்ட் வரட்டும் அப்புறமா நான் பில் பண்ணிக்கிறேன் ஓகே மேம் வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்களா சம்மருக்கு நிறைய வந்திருக்கு ஆஃபரும் இருக்கு சரி பாக்குறேன் எடுத்துட்டு வரேன் மேம் பாருங்க இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம். சரிடா. டேய் என் மருமக இன்னுமாடா வரல? நீ அந்த பொண்ணு பாத்ரூம் போயிருக்குன்னு சொல்லி 10 நிமிஷம் ஆகுதுடா. டேய் ஏதாவது ஆயிருக்க போகுதுடா, போய் பாரு. ஏதாவது பொண்ணுங்க இருந்தா விட்டு பார்க்க சொல்லு. ஐயோ விட்ட மாட்டாங்க போலயே. எந்த ஃப்ளோர்னு தானே சொன்னா? பேசாம இந்த பொண்ணை விட்டு அம்மாட்ட பேச சொல்லிடலாமா? இதான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் அம்மாவை மியூட்ல போடுவோம். ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. ஒரு 5 மினிட்ஸ்க்கு என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் மாதிரி எங்க அம்மா கிட்ட உங்களால பேச முடியுமா? ஹலோ. எங்க கோபப்படாதீங்க ப்ளீஸ். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதுங்க. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் பயங்கர சண்டை. அது எங்க வீட்டுக்குலாம் தெரியாது. நானும் அந்த பொண்ணும் சேர்ந்து தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப எங்க அம்மா என் மருமகள்கிட்ட போனை கூட நான் பேசணுங்கிறாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை சொன்னா பிரச்சனை ஆயிடுங்க. ப்ளீஸ் உங்களால ஒரு 5 நிமிஷம் மட்டும் எங்க அம்மாட்ட பேச முடியுமா? இல்ல இல்ல நீங்க சொல்றது பார்த்தாலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. வேணாம், இதுல மட்டும் நான் மாட்டினேனா அவ்வளவுதான். யாழ் கிட்ட நான் செத்தேன். இங்க பாருங்க, யாழ் இங்கதான் இருக்கான். அவனுக்கு மட்டும் நான் ஒரு பையன் கிட்ட பேசுறது தெரிஞ்சாலே அவ்வளவுதான். என்ன டார்ச்சர் பண்ணி எடுத்துருவான். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஒரு பையன் கிட்ட பேசுறது தெரிஞ்சாலே டார்ச்சர் பண்ணி எடுத்துருவானா? இந்த மாதிரி பையனெல்லாம் போய் தேடி தேடி லவ் பண்ணுவாளுங்களே. நம்மள மாதிரி ஒரு நல்ல பையனை எவ்வளவு கண்டுக்க மாட்டாளுங்க. இப்ப என்ன பண்றது? பேசாம லேடிஸ் செக்ஷன்ல போய் பார்க்கலாமா? அங்கதான் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. 10 பொண்ணுல ஒரு பொண்ணாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்ல. சரி சரி போய் கேட்டு பாப்போம். அம்மா. டேய் எவ்வளவு நேரமாடா நானும் போனை வச்சுக்கிட்டு இருக்கேன். குட்ரா என் மருமகள்கிட்ட. அந்த தரேமா. நான் பேசிக்கிட்டே அப்படியே ஜென் செக்ஷனுக்கு வந்துட்டேன். அவ கீழே லேடிஸ் செக்ஷன்ல சாரி எடுத்துட்டு இருக்கா. நான் போய் கீழே தரேமா. சரி லைன்லயே வெயிட் பண்றேன். கொண்டு போய் கொடு. ஐயோ சரி. ஒருவேளை நம்ம மூஞ்ச பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதோ, அதனாலதான் அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருச்சோ. இதுக்கப்புறம் நம்ம மூஞ்ச அந்த பொண்ணு கிட்ட காட்டவே கூடாது. அப்படி பேச சொன்னா கரெக்டா இருக்கும்ல. போலீஸ் பொறுக்கி ட்ரெஸ் எடுத்துருச்சா இல்லையான்னு தெரியலையே. நமக்கு எதுக்கு? எடுத்தா எடுக்கட்டும், எடுக்காட்டி போலீஸ் யூனிஃபார்மோடய வந்து நிச்சயத்துக்கு நிக்கட்டும். யாரு கிட்ட கேட்கலாம்? அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ. திரும்பாதீங்க. நான் சொல்றத மட்டும் காதுல கேட்டுக்கோங்க. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. என்னங்க, இன்னும் 2 நாள்ல எனக்கு என்கேஜ்மெண்ட்டுங்க. ஆனா எனக்கு கட்டிக்க போற பொண்ணு சுத்தமா பிடிக்கலங்க. அவளுக்கும் எனக்கும் பயங்கர சண்டை. எங்க வீட்டுல அதை சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த என்கேஜ்மெண்ட்க்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லிதான் எங்க 2 பேரையும் போக சொன்னாங்க. என்ன நம்ம கதை மாதிரி இருக்கு. ஆனா நான் அந்த பொண்ணு கூட போக மாட்டேன். நீ தனியா போய் எடுத்துக்கோன்னு அந்த பொண்ணை விரட்டிட்டேன். இருந்தாலும் எங்க வீட்டுல அதான் எங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப என்ன டார்ச்சர் பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணு என் பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சா அவ்வளவுதாங்க. என்ன திட்டையே தீத்துருவாங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபேவர் கிடைக்குமா ப்ளீஸ்? எங்க அம்மா கிட்ட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போற பொண்ணு மாதிரி பேசணும். உங்களால பேச முடியுமா ப்ளீஸுங்க? எப்படி பேசணும்னு நான் சொல்றேன். ஒரு சரியான பஜாரிங்க. பஜாரி மாதிரி நீங்க கத்துனா மட்டும் போதும், எங்க அம்மா நம்பிடுவாங்க. அட ஃப்ராட், நீதானா அது? இப்ப கூட ஃப்ராட் தனம் தான் பண்ற பொறுக்கி. என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ஓ போனை கொடுக்க சொல்றீங்களா? தரேங்க. ஏங்க ஞாபகம் இருக்குல்ல, அவ ஒரு சரியான பஜாரிங்க. அவளெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். ஆனா அவ என்னவோ நான் தான் வேணும்னு ஒத்தக்கால நிக்கிறாங்க. டேய் பக்கெட் மண்டையா, ஏன்டா இவ்ளோ போய் சொல்ற? இவன் தான் வேணும்னு நான் ஒத்தக்கால நிக்கிறேனா? அந்த காலே வேணான்னு வெட்டி எறிவேனே தவிர இந்த முகரக்கட்ட வேணும்னு மட்டும் ஒத்தக்கால இல்ல 10 கால்ல கூட நிக்க மாட்டேன். இரு, இப்போ உங்க அம்மா கிட்ட எப்படி போட்டு தரேன்னு மட்டும் பாரு. இந்தாங்க பேசுங்க. ஹலோ அம்மா. Monday munga, Tuesday danda, Wednesday wanda ganda, Thursday mukka, Friday bokka, Saturday sanga, otte tirka, Shishog needa, Periya kallanada, Kiri pulani, Nekka nanda, Attaya needa, Achane nanda, Antony மவனே, எப்படி எல்லாம் போட்டு விட்டுறேன்னு மட்டும் பாருடா.